எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உணவு மருந்தா இருக்கிறது. ம். உணவின் மூலம் தான் வாதம், பித்தம், கபத்தை பேலன்ஸ் பண்ண முடியும். ம். ஒரு சில ராசிக்கு இதாகும். ம். ஒரு சிலதுக்கு இந்த அதிர்ஷ்ட குறியீடுகள் கொடுக்கக்கூடிய உணவு இருக்கு. ம். இப்போ இந்த ராசிக்கும் அது மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா ம். ஒவ்வொரு விஷயமும் எனர்ஜி தான். ம். அப்போ இந்த விஷயத்த பார்ப்போம். முதல்ல இந்த ராசிக்கு குணாதிசயம் பார்த்தீங்கன்னா, ம். வீட்டுக்கு ஒரு சிம்ம ராசி பிறக்கணுங்க. ம். ஏன் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு சிம்மம்ங்கிறது சூரியனை குறிக்கும். ம். சூரியன் என்ற ஒரு கிரகம் அனைத்து கிரகத்துக்கும் ஒளியை பாய்ச்சி எப்படி உயிர் ஓட்டத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் திறக்கிறது இவங்க தான். ம். திடீர்னு அந்த அருளை கொடுத்துட்டு அவ தவம் பண்ணவங்களுக்கு எப்படி அருள் கொடுத்த மாதிரி ம். வரத்தையும் கொடுக்கறது ராசி இதுதான். ஓ. இந்த ராசிக்கு வாக்குப்பளிதம் நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் புதன். ம். வாக்குப்பளிதம் உண்டு, கம்யூனிகேஷன் ஸ்கில் உண்டு, ம். லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். ம். இந்த ராசிக்கு மரியாதை இல்லாத இடத்துல இருக்காது. ஓ. அப்போ இந்த ராசிக்கு மரியாதை பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த சபையும் சங்கங்கள் இருந்தாலும் ம். இவங்களுக்கு அந்த இடத்துல தனித்துவமாக அந்த வடகம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திர அடிப்படையிலையும் பார்த்து போய்க்கலாம். ம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டா என்ன ஆகுனா முக்கியமான நேரத்தில் நமக்கு அதிர்ஷ்டத்தை ஒரு தெய்வத்தை கூப்பிட்டுட்டு போகிற மாதிரிங்க. ம். உணவே மருந்து, உணவே நமக்கு நமக்கு ஒரு சில இந்த வாதம், பித்தம், கபம் இது பார்த்தீங்கன்னா ம். வாதம் சம்மந்தப்பட்டதில் வரும். அப்போ அவங்க பேலன்ஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக இருந்தால் வேணான்றோம். ஆனால் பத்தலைனா இந்த ராசி தான் கொடுக்கணும். ம். இந்த ராசி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது தகுந்த ஃபுட் எடுக்கணும். ஆனால் நம்ம சொல்கிற ஃபுட்டு நிச்சயமாக இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ராசி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைசஸ் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ம். ஆனால் ஸ்பைஸை பேலன்ஸ் பண்ணிக்கணும். ம். அவாய்ட் பண்ண வேண்டியது எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருளுங்க. ம். பொதுவாக கிரகத்திலே தெரியும் சூரியன், சனி, பகை. ம். ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். இந்த காலகட்டத்தில் சோழி பிரசன்னம் பார்க்கறதுன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர் வேற யாருமே இல்லை, நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு ரொம்ப அருமையான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்க்க போறோம். சாரை சந்திச்சிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசியோட குணாதிசயம் 2026 எப்படி இருக்கு, முக்கியமா சொல்ல போனா ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிடணும், எதை தானமா கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கு இப்ப நான் சொன்ன இந்த 4 விஷயமும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். நிச்சயமாக சொல்ல அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டாபிக்லாம் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உணவு மருந்தாக இருக்கிறது. உணவின் மூலம் தான் வாதம், பித்தம், கபத்தை பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரு சில ராசிக்கு இதாகும். ஒரு சிலதுக்கு இந்த அதிர்ஷ்ட குறியீடுகள் கொடுக்கக்கூடிய உணவு இருக்கு. இப்போ இந்த ராசிக்கும் அது மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் எனர்ஜி தான். அப்போ இந்த விஷயத்த பார்ப்போம். முதல்ல இந்த ராசிக்கு குணாதிசயம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு சிம்ம ராசி பிறக்கணுங்க. ஏன் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு சிம்மம்ங்கிறது சூரியனை குறிக்கும். சூரியன் என்ற ஒரு கிரகம் அனைத்து கிரகத்துக்கும் ஒளியை பாய்ச்சி எப்படி உயிர் ஓட்டத்துக்கும் வாழ்வாதாரத்தை கொடுக்குதோ, சிம்ம ராசி கடைசி பயணம், கடைசி பொண்ணுல இல்லை, குடும்பத்தை தோல்ல தாங்கும். குடும்ப உறவுக்காக நிர்வாகம் சம்பந்தம் அத்தனைக்கும் இன்வால்வ். இப்ப முக்கியமான விஷயத்துல மற்ற ராசிக்காரங்க மட்டும் வரேன்ப்பா அப்படி செய்வாங்க. சிம்ம ராசிக்காரர் என்ன சொல்லணும் டக்குன்னு வந்துடும். கோவப்படுற ராசி அதான் இருக்கும். இந்த ராசி இருக்கிறனால தாங்க நீதி நேர்மை இருக்குன்னு. இந்த ராசி அவ்வளவு தாராள குணம் உண்டு. இவங்களை ஒரு சில சிவனோட ஒப்பிடணும். நெற்றிக்கன் திறக்கிறது இவங்க தான். திடீர்னு அந்த அருளை கொடுத்துட்டு அவ தவம் பண்ணவங்களுக்கு எப்படி அருள் கொடுத்த மாதிரி வரத்தையும் கொடுக்கறது ராசி இதுதான். இந்த ராசிக்கு வாக்குப்பளிதம் நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் புதன். வாக்குப்பளிதம் உண்டு, கம்யூனிகேஷன் ஸ்கில் உண்டு, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். இந்த ராசிக்கு மரியாதை இல்லாத இடத்துல இருக்காது. அப்போ இந்த ராசிக்கு மரியாதை பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த சபையும் சங்கங்கள் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த இடத்துல தனித்துவமாக தெரிவாங்க. இவங்களுக்கு அந்த ஒரு பரபரப்பாக இருப்பாங்க. இந்த ராசி என்னன்னா கொஞ்சம் ஏர்லியாக சீக்கிரம் எந்திரிச்சு பழகிட்டு அந்த ராசி ஜெயிச்சிடும். இந்த ராசிக்கு 2 இது இருக்கும். இளமையில சோம்பலாகவும், முதுமையில பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமா இருப்பாங்க. சின்ன வயசுல ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறது, லேட்டா. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸ் அது இதுன்னு பிடிக்கும். அதை பத்தி இந்த உணவை பத்தி கேட்டிருக்கீங்க, அதை பத்தி தெளிவா சொல்றேன். நான் இந்த ராசிக்கு சொல்லுவேன் ரொம்ப, அதாவது ஹில் ஸ்டேஷன் ராசிக்கு ஒரு மைண்டு ஒரு பீஸ்ஃபுல்லா இல்லை, ரொம்ப இதா இருக்குன்னா நேராக ஹில் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு ட்ரிப்பு மாதிரி ஃபேமிலியோட போயிட்டு வந்தா எவ்வளோ பெரிய சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய அம்சம் உண்டு. மலை பிரதேசங்கள். இப்போ இந்த ராசி ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன், சூடு, அதாவது குளிர் பிரதேசமா இருக்கலாம். சிவாலயங்கள் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த ராசிக்கு. சிவாலயங்களும் சரி, ஜோதி வழிபாடும் சரி, இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு
இப்படி ஒரு மைண்டு கிளாரிட்டி இருக்கும். ஆக மொத்தம் ஜெயிக்கின்ற ராசியில ஒரு சில ராசி சொல்லுவோம், அது இந்த ராசியும் உண்டுங்க. சூப்பர் சார். ரொம்ப அருமையா குணாதிசயங்களை பத்தி சிம்ம ராசிக்கு சொல்லியிருக்கீங்க. இப்ப நம்ம ஆரம்பத்திலேயே பேசின மாதிரி நல்ல ஒரு லக்கு இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா எந்த உணவை வந்து சிம்மராசி நேயர்கள் எடுத்துக்கணும்? ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு போறாங்க, ஒரு நல்ல விஷயம் செய்ய போறாங்க, இல்ல அவங்க லைஃப்லயே நிறைய மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னா அந்த டேக்கான ஃபுட் என்னவா இருக்கும்? நிச்சயமா இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா மலை பிரதேசத்தில் வளர்கின்ற பொருட்கள் இவங்களுக்கு யோகமாக இருக்கு. இப்ப அப்ப பாலைவனத்தில் இருக்கின்ற பொருள். அப்ப மலை பிரதேசம் இவங்க நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், இந்த கேரட்டு, பீட்ரூட்டு இது சம்பந்தப்பட்டதுல இந்த ராசிக்கு யோகா ஆகும். கேரட்னா கலர் பாருங்க, ஆரஞ்சு கலரா செட் ஆகுது. பீட்ரூட்னா ரெட்டு. இந்த கலருக்காக கொடுக்கல, இந்த ராசியோட தத்துவார்த்தமே அதுதான். அப்ப நமக்கு ஒரு சில இந்த வாதம், பித்தம், கபம் இது பார்த்தீங்கன்னா வாதம் சம்மந்தப்பட்டதில் வரும். அப்போ அவங்க பேலன்ஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக இருந்தால் வேணான்றோம், ஆனால் பத்தலைனா இந்த ராசி தான் கொடுக்கணும். இந்த ராசி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது தகுந்த ஃபுட் எடுக்கணும். ஆனால் நம்ம சொல்கிற ஃபுட்டு நிச்சயமாக இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசஸ் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ஸ்பைஸை பேலன்ஸ் பண்ணிக்கணும். அவாய்ட் பண்ண வேண்டியது எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருளுங்க. பொதுவாக கிரகத்திலே தெரியும், சூரியன், சனி, பகை, எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ரொம்ப அவாய்ட் பண்ண வேண்டிய ராசி இந்த ராசி. அதே மாதிரி இனிப்பு சம்பந்தப்பட்டதுல பார்த்தீங்கன்னா இந்த ராசி ரொம்ப சூஸியா இருக்கணும். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு. ஆனால் கோதுமை சம்பந்தப்பட்ட பொருட்களும் கீரை சம்பந்தப்பட்ட பொருளும் அதிர்ஷ்டமா இருக்கும். ஒரு முக்கியமான நேரத்துக்கு போறாங்க, ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். பேரிச்சை சம்பந்தப்பட்ட பொருள் அதுக்கு உண்டான சிறப்பா இருக்கலாம். இப்போ இவங்களுக்கு காய்கறிகள்ல பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் அனைத்துமே செட் ஆகும் இந்த ராசிக்கு. அது மாதிரி சாப்பிட்டு போகலாம். ரொம்ப இல்லை சார், எதுவுமே டக்குன்னு எதுவுமே பண்ண முடியல, துளசி இலை. துளசி பெருமாள் கோயிலுக்கு போய் சும்மா ஒரு வணக்கத்தை போட்டு வந்து துளசி கிடைக்கும். இந்த துளசி தீர்த்தமோ இல்லையோ இது லாபத்தை கொடுக்கும். ஏன்னா எங்களுக்கு 11ஆம் அதிபதியே பார்த்தீங்கன்னா புதன் தான். புதன்னா துளசி. அதுவும் மகாலட்சுமி அருள் பெறவும் இதாகத்தான் இருக்கு. இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தாங்க அதிர்ஷ்ட யோகமாக இருக்கும். ஒரு சில பொருள் தானம் பொருளும் இருக்கு. ஒரு சில சின்ன சின்ன உணவுப் பொருள் இனிப்பு வகையில் எடுக்கலாம், இல்லை அந்த அதிரசம், முறுக்கு இந்த மாதிரி வகை இருக்கு. அதை பற்றியும் பேசுவோம். கண்டிப்பா தான பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா ஒவ்வொரு ராசியினருமே தானம் செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தான பொருட்கள் அப்படிங்கும் போது எந்த விதமான பொருட்களை வந்து இந்த சிம்மராசி நேயர்கள் வந்து மற்றவங்களுக்கு தானம் பண்ணா கொடுத்தா இவங்களுக்கு இன்னும் நல்ல அதிர்ஷ்டம் வரும், இவங்க நினைத்த காரியம் கைகூடும், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி சொல்லுங்க சார். நிச்சயமா சார் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பதிவுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியுமா, ஒரு ராசிக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம சார் கிட்ட பேசும்போது நிறைய தெரியுது. தொடர்ந்து பாருங்க, சொல்லுங்க சார். நிச்சயமா இவங்களுக்கு தானம் கொடுக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா பால் சம்பந்தப்பட்ட பொருளை தானம் கொடுக்கலாம். அப்புறம் சர்க்கரை சம்பந்தப்பட்ட பொருள், ஏன்னா சர்க்கரை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னேன், இப்போ வேண்டாத பொருளை தானமாக கொடுக்கணுங்கிற மாதிரி. அப்போ ஒரு சில கோயில்களுக்கு சென்று நம்ம அந்த இறைவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு மக்கள் வரவங்களுக்கு ஒரு இனிப்பு சம்பந்தப்பட்டதை கொடுத்து இது மாதிரிலாம் கொடுத்தா நிச்சயமாக இவங்களுக்கு என்ன ஆகும்னா அதுக்குண்டான வைப்ரேஷன் இவங்களுக்கு வேண்டியதை கிடைக்கும். அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துலாபாரம் கொடுக்க, கரும்பு சக்கரை தானம் கொடுங்கப்போ. துலாபாரம் சம்பந்தப்பட்டது பார்க்கும்போது சர்க்கரை சம்பந்தப்பட்ட இனிப்பு தானங்கள் அது மாதிரி கொடுத்தாலும் நிச்சயம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சில பொருளை இவங்க எடுத்துக்க சொல்லுவோம் உணவு சேர்க்கும் பொழுது. இப்போ இவங்களுக்கு கோதுமை உணவு சொல்லும், அதற்கு பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் கட்டின்னு சொல்லுவாங்களா, பாலாடை கட்டிகள், அது நல்லா இருக்கும். இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வடகம் வாங்க, இல வடகம் கரெக்டான வேர்டு நினைக்கிறேன். அந்த வடகம் சம்பந்தப்பட்டது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்தை குறிக்கும். அப்போ அந்த வடகம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திர அடிப்படையிலையும் பார்த்து போய்க்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டா என்ன ஆகுனா முக்கியமான நேரத்தில் நமக்கு அதிர்ஷ்டத்தை, ஒரு தெய்வத்தை கூப்பிட்டுட்டு போகிற மாதிரிங்க. உணவே மருந்து, உணவே நமக்கு யோகத்தையும் கொடுக்கும். அப்போ நிறைய பேர்த்துக்கு சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க பாருங்க, எக்ஸாம் டைமில் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் இருக்கிற பொருள் இட்லி மாதிரி சாப்பிடுங்கம்பாங்க. மூளைக்கு இந்த ஆக்சிஜன் கண்டென்ட் தேவைப்படும் இல்லையா? ஆனால் நம்ம சொன்ன பொருள் நிச்சயமாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். சிம்ம ராசிக்கு வந்து அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய உணவுகள் எது அப்படின்னு மக்களுக்கு தெரியற மாதிரி நல்ல தகவலா கொடுத்துருக்கீங்க. நன்றி.